அட பாவமே, இந்த சில்பா குரங்கிக்கு என்னாச்சு? மறுபடியும் சந்திரமுகியா மாறி நிக்கா? சில்பா, எங்கேயாவது போறியா? என்னாச்சு? நீ மாசமா இருக்கதானே? இது என்ன உடுப்பு? ஏன் உன் புருஷன் உன்னை மறுபடியும் நடிக்க கூப்பிட்டுட்டானா? இல்ல, நான் பாட்டிக்கு போகுது. என்னது, பாட்டிக்கு போறியா? அத்தைக்கு தெரியுமா? அத்தைக்கு தெரிஞ்சா கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பாட்டிக்கு போகுது. என்னது, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? இந்த வீட்டில் தானே இருக்க. என்னமோ இந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் முன்னாடி அறிமுகமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கார்த்திகைக்கு தெரியுமா நீ பாட்டிக்கு போகிற விஷயம்? நான் போகுது சொன்னா போகுது. எனக்கு யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன முத்தழகு, வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு, இங்க நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை காலையிலே மாவு அரைச்சி வைக்க சொன்னல, காலையிலே அரைச்சி வச்சாதான் ராத்திரிக்கு பிடிக்கும். போய் வேலையை பாரு. இல்லத்த, மாவு அரைக்க தான் போனேன். இவளையும் இவ ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்டா பாட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன, போனா போயிட்டு வரா. உனக்கு என்ன வந்துச்சு? அவ சீரியல்ல நடிக்கிறவ, அங்க இங்க 1000 வேலை இருக்கும், அதனால போக வேண்டியதா இருக்கும். போயிட்டு போறா. நீ அவளை கம்பேர் பண்ணி நின்றுட்டு இருப்பியா? போய் வேலையை பாரு. அத்தை, நீங்களா சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், நீ போய் வேலையை பாரு. சரியான நாள் தான்தா. ஒருத்தி வேலை செஞ்சானா அவளையே கிள்ளுக்கெறியாக்குது. எப்போ பார்த்தாலும் அதை செய் இதை செய்யணும். இந்த சில்பா நல்லா மினுக்கிக்கிட்டு 2 சீரியலில் நடித்த உடனே இவளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறது. நம்மளும் பேசாமல் ஒரு நடிகையாகவே ஆயிருந்திருக்கலாம். என்ன செய்யறது? என்ன முத்தழகு, நடிகை ஆயிருந்திருக்கலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. நான் போய் மாவே அரைக்கேன். அதுக்கு என்னத்துக்கு இத்தனை செழிப்பு? போய் வேலையை பாரு. பாரு. என்ன சில்பா, பாட்டிக்கு போறியா? கார்த்திக் வரலையா? சரி, கார் அனுப்புறானா? எப்படி போற? இல்ல யாராவது கார்ல கூப்பிட வர்றாங்களா? அது வந்து அத்தை, என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அப்படியா? அப்ப சரி, போயிட்டு வா. அத்தை, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? உனக்கு எது போட்டாலும் அழகாதாம இருக்கும். நீ லட்சணமா தேவதை மாதிரி இருக்க. பார்த்து போயிட்டு வா. சரிங்க அத்தை. என்னாச்சு, ஒன்னும் சொல்லாம போகுது? ए शिल्पा, वो औरत क्या बोली? मामा, वो कुछ नहीं बोली. என்னாச்சு, இந்த வடிவுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா? ஏன் ஒன்னும் சொல்லாம போகுது? நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதோ, அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதோ, இது குடும்ப பொம்பளைக்கு அழகில்ல, அப்படி இப்படி சொல்லும். இன்னைக்கு என்ன வாயே திறக்காம போகுது? தெரியல மம்மி, ஒண்ணுமே சொல்லாம போகுது அத்தை. எந்த ஐடியாவும் பலிக்காம போயிட்டேன். இவ இப்படி சொல்லுது, நான் ஏதாவது சண்டை போடுது, குட்டையை குழப்புது நினைச்சது. கடைசியில் இது ஒண்ணு சொல்லாம போகுது. போ மம்மி, நீயும் உன் ஐடியாவும். நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்துது. நீ இப்ப போகுது, நான் வேற ஐடியா யோசிக்குது. சரி மம்மி. இந்த வடிவுக்கு என்னாச்சு? எந்த சலனமும் இல்லாமல் இப்படி போகுது. பாத்துக்கிறேன். அடுத்த தடவை எப்படியாவது எதையாவது வச்சு இந்த சில்பா கிட்ட சண்டை போட வைக்கணும். அப்பதான் சில்பாக்கு மாமியார் மேல வெறுப்பு வரும், குடும்பத்து மேல வெறுப்பு வரும். நான் சொல்றத கேக்கும். போடி போ. ஏன் மருமகளே, எனக்கு எதிரா தூண்டி விடுறியா? நான் ஏதாவது சொல்லுவேன், அப்படியே சண்டை போட்டு மவளை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போய் ஆபாசன் பண்ணலான்னு அலையிற. இந்த குழந்தை பிறத்துற வரைக்கும் என்ன நடந்தாலும் இந்த வடிவு வாயே திறக்க மாட்டா. எனக்கு இந்த குழந்தை முக்கியம். இந்த குடும்பத்து வாரிச யாரும் எதுவும் பண்ண முடியாது. சில்பா ஏன் மருமக, அவ எந்த நிலையிலையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னங்க, என்ன பேசுறீங்க? ஏங்க, உங்க அண்ணனுக்கு பிசினஸ் நாலேஜ் நிறைய இருக்கு, அதனால அவர் பிசினஸ் பண்றாரு. இப்ப நீங்களும் வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, பிசினஸ்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைச்ச உடனே அதுல சம்பாத்தியம் பண்ணிட முடியுமா? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாது. அதானே, நீ எனக்கு எதுதான் சரிப்படுன்னு சொல்லுவ? எப்ப பார்த்தாலும் உனக்கு அண்ணன் தானே வசதி. என்னை விட அவன் நல்லவன்.
என்னை விட அவ எல்லாத்துலயும் ஒசந்தவன் அப்படித்தானே பேசிட்டு இருக்க நீ. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தூக்கி வச்சு பேசியிருப்பியா? உனக்கு டாக்டர் வேலை செய்யறோங்கிற திமிரு. உனக்கு உன் திமிர்த்தனத்தை ஹாஸ்பிட்டல்ல கட்ட முடியல. அதான் என்கிட்ட படிச்சவனு திமிர காட்டுற. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? எதுக்கு எதுக்கும் முடிச்சு போடுறீங்க? ஏங்க, அவர் ஜாப்ல அவர் கரெக்டா இருக்காரு, அவர்கிட்ட திறமை இருக்கு. அது சொன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாமையா இருக்கு? ஏங்க, உங்க மனசெல்லாம் வன்மம் இருக்கு, அதான் இப்படி பேச சொல்லுது. என்ன பேசுறீங்க? திமிர உங்ககிட்ட காட்டினா என்னைக்கு காட்டினேன்? என் ஜாப்ல எனக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கு, நான் செய்யற வேலையில கரெக்டா இருக்கேன். என் திமிர்த்தனத்தை உங்ககிட்ட தான் வந்து காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. தேவையில்லாம எதையாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. இல்ல காயத்ரி, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறது திமிர் உனக்கு ரொம்பவே இருக்கு. ஏங்க, பொம்பளைனா திமிர் இருக்கக்கூடாதா? ஏன் உங்களுக்கு அடிமையா கைய கட்டி ஐயா சாமின்னு கூனி குறுக்கிக்கிட்டு நிக்கணும், அதுதானே உங்க எண்ணம்? என்னங்க பேசுறீங்க? என்ன திமிரை நீங்க கட்டுட்டீங்க? நான் உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கலையா? அன்பா இருக்கலையா? சொல்லுங்க, எந்த விதத்துல நான் குறைய இருக்கேன்? ஏங்க, என் வேலையில எனக்கு திருப்தி இருக்கு. நான் உங்களோட கூட சம்பாதிக்கிறேன்னு எனக்கு திமிர் இல்லை, ஆனா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு, அதான் இப்படியெல்லாம் பேசுறீங்க. இப்ப முடிவா என்னதான் சொல்ல போறேன்? நான் பிசினஸ் பண்ணத்தான் போறேன். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அத்தைட்டையும் மாமாட்டையும் கேளுங்க, அவங்க சம்மதிச்சா நீங்க அதை செய்யலாம். அதானே, எங்க அம்மாவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கல, நீ சொல்றபடி தானே அவங்க ஆடுறாங்க. எனக்கு யாரையும் கைக்குள்ள போட்டு பழக்கம் இல்லை. அத்தை நான் சொல்றது கரெக்டா இருந்தா நான் சொல்றதை கேட்பாங்க, மற்றபடி அத்தை எனக்காக எதுவும் செய்யறதில்ல. ஏங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. இதுக்கு மேல நான் வேண்டான்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன கேட்கவா போறீங்க? திமிரு பிடிச்சவன் வேலை செய்யறங்கிற திமிரு. இல்ல, வாய மூடு. என்ன பேசுற? நீ பேசுறதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவ வேலைக்கு போறாங்கிற திமிர உன்கிட்ட எப்ப காட்டுனா? நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணனை அவளையும் சேர்த்து வச்சு பேசுற, நாக்கு அழுகி போயிரும் பாத்துக்கோ. நானும் அவளை பத்தி தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் புருஷன் மதிப்பு எனக்கே தெரியாம போயிருந்துச்சு. இப்பதான் தெரியுது, அவருக்கு அனுபவம் இருக்கு, திறமை இருக்கு, அவரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் அதை பார்த்து என்னமோ சொல்லுவாங்களே, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான், அந்த கதையா இருக்கு உன் கதை. ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போற வழிய பாரு. இல்ல, நீ அவ டாக்டர்ங்கிற திமிரு அவளுக்கு இருக்கு. எப்பவுமே என்ன மதிக்கிறது இல்ல, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. என்ன எப்பனாலும் அண்ணனோட கம்பேர் பண்ணி பேசுறா. எனக்கு வர வர அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதே பிடிக்கல. எனக்கு ஏதான் இவளை கட்டிக்கிட்டனோன்னு இருக்கு. அரைஞ்சு பல்லகிலெல்லாம் கலத்தி போடுவேன். இந்த குடும்பத்தை நேர்மையாவும் ஒழுங்கான முறையாவும் கொண்டு போறதுல அவளோட பங்கு நிறைய இருக்கு. நான் கூட சில சமயம் என்ன பல சமயம் ஆடாடுன்னு ஆடி இருக்கேன். அத்தையை மதிக்காம இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனா அவ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கா. உன் புத்தி மழுங்கி போச்சு. உன்னை யாரோ நல்லா குழப்பிருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாம எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா அவளை புரிஞ்சு நடந்துக்கோ, அவளைதான் சொல்லுவேன். என்ன எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கண்டா எல்லாருக்கும் எப்படி தெரியுது? நான் பிசினஸ் பண்ண போறதுதான், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இவங்க புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தானே வருவாங்க. எங்க போட்டிக்கு நானும் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா இங்க இருந்து பணம் போகும்னு என்னமா இருக்கும்? என்னாச்சு காயத்ரிக்கா, ஏன் இப்படி உம்மன் உட்காந்துருக்க? எல்லாரும் சாப்பிட்றாங்க, உன்னை கூப்பிட வரலான்னு பார்த்தேன். நீ என்னன்னா இப்படி இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னாச்சுக்கா? எனக்கு பசிக்கல முத்தழகு, நீ போய் சாப்பிடு. ஏக்கா, உனக்கு 2 மணிக்கு டியூட்டின்னு சொன்னல, நீ சாப்பிட்டுட்டு போக வேண்டாமா? என்னாச்சு? இல்ல முத்தழகு, இன்னைக்கு என்னமோ மனசே சரியில்லை, நான் போகல. வேற டியூட்டி டாக்டரை பார்க்க சொல்லியிருக்கேன். ஐயோ அக்கா, எப்பவும் நீ இப்படி உடஞ்சது நான் பார்த்ததே இல்லை. நீ என்னன்னா இப்படி உம்மன் உட்காந்துருக்க? எப்பவும் உன் சிரிச்ச முகத்தை பார்த்து தான் நாங்களாம் சிரிச்சிருக்கோம். நீ என்னன்னா இப்படி இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலையே கட்டி காக்கிறவா நீ. உனக்கு என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை அத்தான் ஏதாவது சொன்னாரா? எனக்கு என்ன சொல்லனே தெரியல.
பெரிய டாக்டர்னு பேர். ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்கெல்லாம் என்ன டாக்டர் அம்மான்னு பெருமையாக சொல்கிறாங்க. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு புத்துணர்ச்சி வருது. நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க. நாங்கள் எங்கே இருந்தலாமோ நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்லி வர்றோம், அப்படி இப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அப்போல்லாம் எனக்கு மனசு நிறைவாக இருந்திருக்கோ தவிர பெருமையும் எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அவர் என்னை பார்த்து தலக்கணம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு, நான் அவரை விட நிறைய சம்பாதிக்கிறேன்னு ஈகோ அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. மனசு வலிக்குது முத்தழகு. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பொண்ணுங்க எல்லா துறையிலையும் வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு வந்தா ஆம்பளைக்கு அடிமையாக தானே இருக்க வேண்டியது இருக்கு. ஐயோ அக்கா, ஒன்று நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு அளவும் படிக்காதவ நான். நீ சொல்றது என்னமோ உண்மைதான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. எல்லாரும் அவங்கள அப்படி இப்படின்னு பெருமையா பேசுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா அந்த குடிகார பைய அவங்களையே போட்டு அடிப்பான் தெரியுமா. எங்க எல்லாருக்கும் கோபம்தான் வரும். ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. உண்மைதாங்க்கா, எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா புருஷனுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டியது இருக்கு. என்ன செய்ய, இந்த சமூகம் ஆம்பளைங்களை தூக்கி தலையில் வைக்கிற வரைக்கும் நாம் அடிமையாக தானே இருந்தாகணும். இதில் நீ தான் இந்த வீட்டிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ முத்தழகு. நீ வெகுளித்தனமாக பேசுகிறதும் சிரிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் குழந்தை, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவரை மாதிரி ஒரு மனுஷன் எங்க பார்க்க முடியாது. பெரியத்தானும் அப்படிதான், ஏன் கார்த்திக்கு கூட அப்படித்தான். ஆனால் இவருக்கு மட்டும் அப்பப்போ ஏன் தான் இப்படி ஈகோ எட்டி பார்க்குதோ தெரியல. அத்தைக்கிட்ட சொல்லவும் முடியாமல் என்னால் மெல்லவும் முடியாமல் சங்கடமாக இருக்கு. விட்டா அழுதுருவன் போல இருக்கு. நீ சொல்கிறது உண்மைதாங்க்கா. என் புருஷன் ஒரு வெகுளி தான். என்கிட்ட சண்டையே போட்டதில்லை. நான் தான் அந்த ஆளுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் மலுக்கு நிற்பேன். அவர் சிரித்து சிரித்து என்கிட்ட நல்லா தான் பேசுவார். நான் படிக்கலை, எனக்கு ஒரு அளவும் தெரியாது. ஆனாலும் அவர் என்னை சந்தோஷமாக வச்சுருக்காருக்கா. படிப்பு என்ன படிப்பு, பெரிய படிப்பு படித்து இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். எல்லாத்துலேயும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இவர்கிட்ட நான் கூட்டு வாங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த படிப்பு என்ன படிப்புன்னு வெறுப்பாக இருக்கு முத்தழகு. உன்ன மாதிரி சட்டி பாத்திரம் கழுவிட்டு கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டியிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன் போல இருக்கு. சரிக்கா, வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோ. என்னடா இங்கதான் இருக்கேன், வா. என்ன படிமா, ஆச்சு உன்னை சாப்பிட கூட்டிட்டு நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. உம்மா நடுங்க, என்னாச்சு? எங்க அம்மா எதுவும் சொன்னாளா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏமோ சும்மா இருக்க மாட்டேன். படிமா, ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு வீட்ல ரெஸ்ட் எடுக்கு. அப்பவும் நொய்யு எதையாவது சொல்லுவியா? இல்லை, நான் செவனேன்னு தானே இருக்கேன். எந்த வம்பு தும்புக்கும் போகல. என்னை ஏம்ல வம்பு கிளக்குற? இல்லை, சாப்பிட கூப்பிட வந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. படியம்மாவை எப்படி சாப்பிட கூப்பிடுன்னு எங்களுக்கு தெரியாதா? என்னாச்சு படிமா, ஏன் உம்மன் எடுக்க? தலைவலிக்குதா? தலைவலிக்குதா? அப்போ சோடு இங்கே எடுத்துட்டு வரட்டா? உனக்கு பிடிச்ச வத்த குழம்பும் சுட்டாப்பழமும் வச்சுக்கிறா ஆச்சி, அதான் சொல்ல சொல்லிச்சு. நீ வா படியம்மா. ஆமாடா, என்னன்னே தெரியல, ஒரே தலைவலியா இருக்கு. அதான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீ ஏன் வந்துட்ட? இப்ப லைட்டா தலைவலி குறைஞ்சிருக்குமே. என்ன பார்த்த உடனே உனக்கு தலைவலி குறைஞ்சிருமே. என்ன படிமா? ஆமாடா, என் செல்லத்தை பார்த்த உடனே தலைவலி குறைஞ்சிரும். ஆமா, இவட படிங்க, இவட பார்த்த உடனே தலைவலி குறையுது. வந்துட்டியா? அதானே பார்த்தேன். என்னடா சப்ப முக்கிய காணுமேன்னு பார்த்தேன். ஏ அப்பா, ஒரே வயித்தெரிச்சல் தான் உனக்கு. எப்ப பார்த்தாலும் வயித்தெரிச்சலே அலைவியோ? இல்ல ஊனமுக்கா, என்னை பார்த்து சப்பு முக்கியன்னு சொல்லுவியோ? இல்ல எனக்கால வயிற்றுச்ச, உனக்கு தானே வயிற்றுச்ச, எனக்கு ஏன் வயிற்றுச்ச உடப்புது? ஊனமுக்கான்னு சொன்னேன். படியாச்சி சொன்ன மாதிரி கொலால காயப்பட்டு சுருக்குன்னு இழுத்துட போறேன். எழுப்ப அது வரைக்கும் என் கையை நான் புளியங்க படிக்க போயிருக்குமாக்கும்.
ஆமாட்டி, முதல்ல அவன் தான் எனக்கு பிள்ளை, அப்புறம் தான் நீ. ஆமா, என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? அதானே, இந்த ஊழ முகன எப்பவும் வீட்டு கொடுத்துறாத. போடு போடு, அப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறேனா இல்லையான்னு பாரு. தேங்க்ஸ் பெரியம்மா, நீ எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. நீ என் செல்ல மாட்டடிமா. இல்ல, ஐஸ் வச்சதெல்லாம் போதும், முதல்ல போய் சாப்பிடு. பெரியம்மா வந்தாதான் சாப்பிடுவேன். பெரியம்மா வாடியா? சரிடா, வா போவோம். வா முத்தழகு. சரிக்கா.